8ஆம் வகுப்பு முதல் பாடம் எண்கள், விகிதமுறு எண்களை ஏறு வரிசையில் இறங்கு வரிசையில் எழுதுதல். இதில் பயிற்சி 1.1ல் 10ல் 2வது கணக்கு. இந்த கணக்கு இந்த எண்களை இந்த விகிதமுறு எண்களை நம்ம இப்போ ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுத போகிறோம். நம்ம போன கணக்கில் பார்த்த மாதிரியே தான் என்ன பண்ண போகிறோம், இந்த பகுதியில் இருக்கிற எண்களுக்கு மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். பகுதியில் என்னென்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிங்க. 10, 5, 0 கீழே 1 இருக்குது, அதனால் இதை விட்டுறலாம். நம்ம 4, 20 சரிங்களா. இப்போது இந்த 4 நம்பருக்கும் நம்ம மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 4 நம்பரில் அதிகபட்சமாக எந்த வாய்ப்பாட்டில் வரும், அதிகபட்ச எண்கள் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? இது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இதுவும் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 4ஆம் வாய்ப்பாட்டில் வரும். எது போடலாம்? 5ஆம் வாய்ப்பாடு போடலாமா? 2, 5, 10, 1, 5, 5. இது நான் 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். எத்தனை 5, 20? 4, 5, 20. இதில் அதிகபட்சம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இதுவும் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இப்போ 2ஆம் வாய்ப்பாடு போடலாம். 1, 2, 1, 2, 4, 2, 4. இப்போ இது 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். சரியா. மீசிமா என்னது? இது 3 நம்பரையும் பெருக்கினா போதும். 2, 4, 4, 5, 20. அப்போ மீசிமா என்னது? மீசிமா 20 தான் மீசிமா. சரியா. சரி, இப்போ என்ன பண்ணோம், விகிதமுறை எண்ணை எடுத்து வச்சுக்கணும். -17/10. இந்த விகிதமுறை எண்ணை எடுத்து இங்கே வச்சுக்கிறோம். பெருக்கல் குறி போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இங்கே மீசிமா வந்திருக்கு இல்லையா, கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், அதை எழுதிக்கணும் 20. இப்போ 10 கூட எதை பெருக்கணும் 20 வரும்? 2. இங்கே 2 போட்டால் மேலேயும் 2 போடணும். இப்போ 17 2 இல்லை 2 17 34 -34 மைனஸ் இருக்கிறதால. அடுத்த விகிதமுறை எண் -7/5. அதை எடுத்து வச்சுக்கிறோம். -7/5 கோடு ஈக்குவல் டு இங்கே கீழே என்ன பண்ணோம் 20 மீசிமா. 5 கூட எதை பெருக்குனா 20 4 4 20. அப்போ மேலேயும் 4 பண்ணணும். 7 4 28. ஒரு மைனஸ் இருக்கிறதால மைனஸ் போட்டுக்கிறோம். அடுத்து 3வது நம்பர் 0 இருக்குது. இப்போ 0/1 போட்டுக்கலாம். பெருக்கல் 20. மேலேயும் 20 போட்டால் 0 தான் வரும். அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து 4வது நம்பர் -2/4 பெருக்கல் 5. 4 5 20. அப்போ கீழே 5 போட்டால் மேலேயும் என்ன பண்ணணும் 5 போடணும். 2 5 10 -10. அடுத்து -19/20. 20 கூட எதை பெருக்குனா 20 வரும் 1. இப்போ மேலேயும் 1 -19. புரியுதா பாருங்கள். இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட விகிதமுறை எண்களை இந்த மாதிரி அதுக்கு சமான விகிதமுறை எண்களாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இதில் பகுதியில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, ஒரே நம்பராக இருக்குது. அப்போ மேலே இருக்கிற நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எது பெருசு எது சின்னதுன்னு சொல்லிடலாம். இப்போ இந்த கணக்கில் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே மைனஸ் நம்பர் தான் இருக்குது. ஒன்றே ப்ளஸ் நம்பர் இருக்குது. அப்போ மைனஸ் நம்பருங்களை வச்சு நம்ம ஏறு வரிசை கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா. இப்போ பாருங்கள், மைனஸில் -14 -28 -10 -19 இருக்குது. இதில் எது இருக்கிறதுல சின்னது? மைனஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக இருக்கிறது தான் சின்னது இல்லையா. இப்போ இது ஃபஸ்ட்டு வரணும் இல்லையா, -34 முதல்ல. அடுத்து இது 2. அடுத்து இது 3. இது 4. 0 தான் இருக்கிறதுல பெருசு, அது 5 தான் வரணும். இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுதலாமா? அப்படியே கொடுக்கப்பட்ட எண்களை அப்படியே ஏறு வரிசையில் எழுதுகிறேன். பாருங்கள், -34/20 -28/20
மைனஸ் 19/20 மைனஸ் 10/20 0/20. சரிங்களா? இது வந்து நம்ம கண்டுபிடிச்ச எண்களோட ஏறுவரிசை. அவங்க கொடுத்துருக்காங்களே அவங்க அதோட ஏறுவரிசை வந்து பாருங்கள். இது இந்த நம்பருங்களுக்கு ஈக்குவலான அந்த விகிதமுறை எண்ணை நம்ம எழுத போகிறோம். மைனஸ் 34/20 எதை குறிக்குது? மைனஸ் 17/10 குறிக்குது. அப்போ அதை எழுதிக்கிறோம் அதுக்கு நேராக. மைனஸ் 17/10. அடுத்து மைனஸ் 28/20க்கு மைனஸ் 7/5. மைனஸ் 19/20க்கு மைனஸ் 19/20 தான் இருக்குது. அடுத்து மைனஸ் 10/20க்கு மைனஸ் 2/4. அடுத்து 0/20க்கு 0 தான். இதை பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இறங்கு வரிசைக்கு என்ன பண்ண போகிறோம்? அதை அப்படியே தலைகீழ எழுத போகிறோம். இறங்கு வரிசையில் எப்படி இருக்கும்? அப்படியே இதை தலைகீழ எழுத வேண்டியது தான். 0 ஃபஸ்ட்டு, மைனஸ் 2/4 செகண்ட், மைனஸ் 19/20, மைனஸ் 7/5, மைனஸ் 17/10. இவ்வளோதான்ப்பா. என்ன டவுட் இருக்கா? இந்த 2 கணக்கு மற்றும் பயிற்சியில் ஒரு கணக்கு இருக்குது. அது உங்கள் சார் உங்களுக்கு கிளாஸில் போட்டு காட்டுவார். அப்போ இந்த 3 கணக்கை நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாமில் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, 8th வர காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஒரு 5 மார்க் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம். கிராஃபு, ஜாமெண்ட்ரி அதில் வந்து ஒரு 10, 20, இது ஒரு 5, 25 மார்க்கு. 1 மார்க்கில் ஒரு 10 மார்க் வந்தால் கூட 35 மார்க்கு. 8th யாரும் மேக்ஸில் ஃபெயிலுன்ற நிலைமையே வரக்கூடாது. எல்லாரும் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். கணக்கு மாதிரி எளிமையான பாடமே கிடையாது. அதனால் நீங்கள் முயற்சி செஞ்சால் இந்த 3 கணக்கையும் எளிமையாக நீங்கள் போட்டு பார்த்து சீக்கிரமாக கற்றுக்கலாம். தேர்வில் எளிமையாக பாஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.